Welcome to AutoCAD tutorial number 160. Parametric tool dimensional constraint பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம geometry constraint பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இதோட கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா GCன்னு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா dimensional constraint. இதில் வந்து பார்த்தீங்கன்னா DCன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, dimensional constraint எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டு ஆப்ஜெக்டோட பாயிண்ட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜியோமெட்ரி, அதாவது இப்போ லைன் ஆப்ஜெக்டில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, நார்மல் டைமென்ஷனுக்கும் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஓகே, டிம் அலைன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் வந்து அலைன் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டிசி அலைன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் வந்து டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஜியோமெட்ரி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே வரும்போது கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நமக்கு வந்து மூவ் தான் ஆகும். இது சேஞ்ச் பண்ணவே முடியாது. சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைமென்ஷனோட வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் டைமென்ஷனில் நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சீட் பண்ண போகிறோம்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து 100 டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு கூட நான் வந்து போட்டுக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து ஜியோமெட்ரி வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதே டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதில் என்ன வேல்யூஸ் வந்து கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஆப்ஜெக்டும் வந்து மாடிஃபை ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ 10 கொடுத்தோன்னா 10 டிஸ்டன்ஸுக்கு வந்து நமக்கு வந்து மாடிஃபை ஆகிடும். ஓகே, நார்மல் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்லாம் வந்து என்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்போது டிசைனிங்கில் மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை தவிர்த்து மற்றது எதனா என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி டைமென்ஷன் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னும் போது டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயினே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமென்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லீனியர் டைமென்ஷன் வந்து எங்கே வேணாலும் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இதே டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது நான் வந்து எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ண முடியாது. ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகும். அதாவது டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைப் வந்து செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபார்ம் அப்படின்ற கமெண்ட் மூலமாக செட் பண்ணுவோம். அதை பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று, அன்னோடேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று. ஸோ டைனமிக் அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். அன்னோடேஷனல்னு கொடுக்கும்போது நார்மல் டைமென்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து இப்போ அன்னோடேஷனலில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதோட ஏரோ சைஸ் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன். ஸோ டிம்ஸ்டைலில் என்ன செட்டிங் இருக்கோ அந்த செட்டிங் வந்து இதுக்கு நமக்கு வந்து அப்ளை ஆகும். இதே டைனமிக் டைமென்ஷனாக இருந்தால் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் அன்னோடேஷனல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமென்ஷனில் வெர்டெக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ சேம் ஆப்ஷன் இந்த டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நார்மல் டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச், மூவ் வித் ட்ரிம்லைன், மூவ் டெக்ஸ்ட் ஒன்லி அதெல்லாம் இருக்குது. சேம் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்லேயே நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைச்சிடும். ஸோ நார்மல் டைமென்ஷன்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியுமோ அது வந்து இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் எக்ஸ்டென்ஷன் லைனோட வெர்டெக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான் எங்கள் டைமென்ஷனல்லையும் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் வந்து பிரிண்ட் வந்து ஆகாது. ஒருவேளை நமக்கு வந்து பிரிண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அன்னோடேஷனலாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கில் இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோடேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அன்னோடேஷனில் இருக்கிற டைமென்ஷன் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ப்ரீவியஸ் பிளான் நீங்கள் இந்த செட்டிங் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. இதே அன்னோடேஷனல் அப்படின்ட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ இது வந்து எஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் டைமென்ஷன் மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஜியோமெட்ரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எதனா கமெண்ட்ஸ் என்ன என்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ரொட்டேஷன் போது டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட் டெக்ஸ்ட்டோட ரொட்டேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 45 கொடுத்தனா ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிடும். ஓகே, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டைனமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து நம்ம வந்து ஜூம் பண்ண டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஜூம் ஆகாது. அதாவது என்ன சைஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இதே அனோட்டேஷனல் டெக்ஸ்ட்டாக இருந்தால் ஜூம் பண்ண அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் இருந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ல எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.